மலையின் முரசு கேப்டனின் முரசு 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 உங்கள் சின்ன முரசு. என்னுடைய மேயர் வேட்பாளர் அவர்களுக்கும் கவியரசு அவர்களுக்கும் கூட்டு முரசு சின்னத்திலும் என்னுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அவர்களுக்கு அருவாள் சித்தியல் நட்சத்திர சின்னத்திலும் வாக்களிக்க வேண்டும் 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 என்ற தலைமையோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு நான் கவியரசு உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்துறேன். ஏற்கனவே மதுரையிலிருந்து 2 எம்எல்ஏ கொடுத்தீங்க. மத்தியில் இருக்கிற சுந்தரராஜையும் திருப்பரங்குன்றத்தில் ஏகேடி ராஜாவும் கொடுத்தீங்க. இன்னைக்கு அவங்க உங்களை தேடி வராங்க. எம்எல்ஏக்கெல்லாம் இதுவரைக்கும் யாரு எம்எல்ஏ தேடிதான் நீங்க போயிருக்கீங்க. ஆனா எம்எல்ஏ மக்களை தேடி வராங்க. என்ன பிரச்சனை அப்படி? இன்னைக்கு கூட தண்ணி பிரச்சனை இருந்தா உடனே எம்எல்ஏ போனாங்க, தண்ணி பிரச்சனை வந்து. ஆக அதே மாதிரிதான் இந்த மேயர் தேர்தல் கவியரசு தேடி வந்தா எங்கேயாவது மேயர் உங்களை தேடி வந்து நீங்க பார்த்திருக்கீங்களா? எங்க மேயர் தேடி வருவார், எங்களுடைய வேட்பாளர்களும் கவுன்சில் வேட்பாளரும் தேடி வருவாங்க தான் சொல்லுகிறேன். அதனால ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க. இன்னைக்கு நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம். அந்த பில்டிங்ல நல்ல ஸ்டீல் கம்பி வேணும், நல்ல சிமெண்ட் வேணும், நல்ல மண், எத்தனைக்கு எத்தனை போடுற மண் சிமெண்ட் கலவை கரெக்டாக போடு, அப்பதான் வீடு இடியாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து வீடை கட்டி வீடு கிரகப்பிரவேசம் பண்ணி குடியிருக்கீங்க. அதே மாதிரிதான் உங்க ஊரை நீங்க பார்க்க வேண்டாமா? உள்ளாட்சி என்பது வீடை எப்படி கூட்டி சுத்தம் பண்றீங்களா, எப்படி வீடு கட்டுறீங்களா, அதே மாதிரிதான் உங்க அவனியாபுரத்தில் இருக்க அந்தந்த தெருவில் இருக்கிறவங்க இதுக்கும் தனித்தனியா போக வேண்டாம். அதற்காக தான் இவ்வளவு கவுன்சிலர்மார்களை வச்சிருக்கோம். கௌரவ உத்தியோக அவங்க கிட்ட சொல்லுங்க, இந்த தெருவில் இந்த பிரச்சனை, இந்த தெருவில் இந்த பிரச்சனை, அதை சொல்லணும் மக்கள். இன்னைக்கு உதாரணத்துக்கு ஃபுல் பாடி செக்அப்னா ஆஸ்பத்திரிக்கு போறோம், எல்லாத்தையும் செக் பண்றோம். செக் பண்ணி நம்மளை காப்பாத்திக்கிற நம்ம இதுல குறை அப்படிங்கிற ஃபுல் பாடி செக்அப்பும் பண்றோமே. அதே மாதிரி தான் சொல்றேன், உங்களுடைய இந்த அவனியாபுரத்தில் என்னென்ன குறைகள், உங்க தெருவில் என்ன குறை, உங்க வீதியில் என்ன குறை, ரோடு பிரச்சனை என்ன பிரச்சனை, லைட்டு பிரச்சனை என்ன பிரச்சனை, அதே மாதிரி தான் குடிதண்ணி பிரச்சனை என்ன பிரச்சனை, ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்கள் இல்லை அது என்ன பிரச்சனை, இன்னும் மரத்தடிக்கலே பள்ளிக்கூடம் நடக்குது, என் பிள்ளைங்க எப்படா பில்டிங் கீழே உட்காந்து படிப்பாங்க, கட்டடத்துக்கு பில்டிங், இதெல்லாம் சிந்திக்க நம்ம கிடையாது. இதைத்தான் உள்ளாட்சிங்கிற. உள்ளாட்சி என்கிறது என்ன? மக்கள் தங்களுடைய ஜீவாதார உரிமைகளை தாங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்வதுதான். நீங்களே தேர்ந்தெடுத்துங்க, இதுதான் உண்மையானது. என்னன்னா இதற்காக அந்த கட்சி வந்தாதான் இந்த கட்சி வந்தாதான் நினைக்காது. ஏற்கனவே 2 மேயர் இப்போ போட்டி போடுறவங்க 2 பேரும் கட்ட பஞ்சாயத்துக்காரங்க. உங்களுக்கு தெரியும், அந்த கட்ட பஞ்சாயத்துக்காரங்களுக்கா நீங்க ஓட்டு போடணும், நல்லா சிந்திச்சு பாருங்க மக்களை. அதெல்லாம் சொல்றேன், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க தான் கேட்கிறேன். கட்சிக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கள், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். மேயரும் சரி கவுன்சிலர் அப்போ உங்களை தேடி வருவாங்க. 71வது கட்சி, நாங்க 7வது வருஷத்துல அடி எடுத்து வச்சிருக்கேன். பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து 7 அழிச்சிட்டு இது 1வது கட்சின்ட்டாங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 1வது கட்சின்னாங்க. நேற்று 1 சீட்டு, இன்னைக்கு 29 சீட்டு. நாளை, நேற்று இன்று நாளை நீங்க தான் முடிவு பண்ணணும். இன்னைக்கு கூட வரவங்க என்ன சொல்றாங்க, ரோடு போடுறேன், தண்ணி தரேன் 5 வருஷத்துல. ஏன் இதுக்கு முன்னாடி நீங்க தானே இருந்தீங்க? ரோடு கொடுத்துருக்கலாம்ல, தண்ணி போட்டிருக்கலாம்ல. அதாவது இன்னைக்கு சொல்றாராம், பாதி வரியாக்குவேன் எல்லாத்துலயும், மேப்பு கொடுத்தா, கட்டட மேப்பு கொடுத்தா அதுவும் பாதி ஆக்குவேன். ஏன் நீங்க தானே இருந்தீங்க போன 10 வருஷம், குறைச்சிருக்கலாம்ல. இந்த மக்களுக்கு நன்றாக சிந்திக்கணும் மக்கள். விஜயகாந்த் வந்தோ இல்ல யாரோ வந்து பேசுறவங்கள உங்க குறைகள் தீராது. ஆனா நீங்க தேர்ந்தெடுக்கிற கட்சி ஓட்டு போடுறதுல மாத்தி ஓட்டு போட்டீங்கன்னா தான் ஆளுங்கட்சியிலிருந்து எல்லாரும் பயப்படுவாங்க மக்கள். போன தடவை நீங்க எல்லாம் விருப்பப்பட்டீங்க, நான் கூட்டணி வைக்கல. சேலம் மாநாடுல எல்லாரும் முன்னாடி தானே பகிரங்கமா தானே கேட்டேன். அடுத்தவங்கள மாதிரி மறைச்சு கேட்கல. இந்த விஜயகாந்துக்கு மறைச்சு பேச பிடிக்காது. எதையுமே நேர்மை நேர்மை நேர்மை. என்னுடைய கட்சிக்காரங்க லஞ்சம் வாங்கினா விடமாட்டேன், இந்த விஜயகாந்த் விடவே மாட்டேன். ஒரு தவறு செய்தால், அது தெரிந்து செய்தால், அதன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் விடமாட்டேன். என் கட்சிக்காரங்க வாங்க மாட்டாங்க. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். நானும் கொடுத்தேன், 3 சக்கர சைக்கிள் கொடுத்தேன். ஊனமற்றவர்களுக்கு 3 சக்கர சைக்கிள் கொடுத்தேன். விதவை தாய்மார்களுக்கு தையல் மிஷின் கொடுத்தேன்.
படிக்கிறவங்களுக்கெல்லாம் கம்ப்யூட்டர் கிளாஸ் மாவட்டந்தோறும் வச்சு கொடுத்தேன். பெண் குழந்தை பிறந்தா வேணாம், பெண் குழந்தை பிறந்தா வரதட்சணை கொடுமையால வளர்க்க முடியலன்னு பயந்த தாய்மார்களுக்கு என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ண கல்யாண வயசுல 3 லட்சம் ரூபாய் கிடைக்கும், 2 லட்சம் ரூபாய் இல்லாட்டி 3 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்துக்கு கிடைக்கும். அப்படி அதை கூட கலைஞர் 30,000 ரூபாய் மாத்தி விட்டு போயிட்டார். கேட்டா நான் மாத்தல. அதே மாதிரிதான் சொல்றேன், முதியோர் இல்லம் போன மாசம் என்னுடைய பிறந்த நாளைக்கு மாவட்டந்தோறும் 1 லட்சம் ரூபாய் செஞ்சு, ஆக 32 மாவட்டத்துக்கு 32 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். மக்களே, இதெல்லாம் என் பையிலிருந்து நான் கொடுக்கும் போது, ஆட்சியை கொடுக்கும் போது உங்க வரி பணத்தை உங்ககிட்ட நான் திருப்பி கொடுக்க மாட்டேன்னா நன்றாக சிந்தித்து பாருங்க. இவங்க நீங்க அடுத்த கட்சிகளுக்கெல்லாம் ஓட்டு போடுறீங்களா, அவங்க என்ன கையிலிருந்து பையிலிருந்து என்ன காசு எடுத்தா போட்டா அப்புறம் எல்லாம் உங்களுடைய வரி பணம், அந்த திட்டத்தை பண்றேன் இதை பண்ண, இதே ஏயா ஒழுங்கா பண்ணலாம் நான் கேட்கிறேன். ஒழுங்கா பண்ணினால் ஏன் மக்கள் ஏன் இந்த மாதிரி வாடுறாங்க? ஒவ்வொரு விலைவாசியும் ஒவ்வொன்றும் ஏறுறதுக்கு எதுக்காக? மக்களுக்கு ஒழுங்காக அந்தந்த உங்களுக்கு தெரியும், இங்க நிக்கிறவங்களோட பேரெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியும், உங்க தெருவில் இருக்கிறவங்க, உங்க வீதியில இருக்கவங்க, உங்க ஊருக்குள்ள இருக்கிறவங்க யார் யார் இவன் ஏன் சரி பண்ணல, இவனை கரெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லலாம் மக்கள். அதே மாதிரிதான் சொல்றேன், என்னுடைய வேட்பாளரான கவியரசு அவர்களுக்கும், மேயர் வேட்பாளராக போட்டியிடுற கவியரசு அவர்களுக்கும், வார்டு கவுன்சிலருக்கு நிற்கின்ற என்னுடைய கட்சி உறுப்பினர்களுக்கும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உறுப்பினர்களுக்கும் வாக்களிக்க வேண்டும் வேண்டும் என்ற தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பவும் சொல்றேன், கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க தான் மேயருக்கு நிக்கிறேன், வர மாட்டாங்க. கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணுவாங்க. ஏற்கனவே அவனே அவர் ரொம்ப ஃபேமஸா இருக்கு, கட்ட பஞ்சாயத்து பண்ணி பண்ணி யாரோ ஒருத்தர் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டார். கொள்ளையடிச்சுட்டு போயிட்டு இப்ப என்ன ஆச்சு? அந்த சொத்து ஒரு ஆள் பணக்காரன் இருக்கிறதுக்கா நீங்க போராடுனீங்க? அதாவது சொல்லுவாங்களாம், ஒரு நல்ல மனுஷன் ஊருக்குள்ள அவனே ஒருத்தக்குள்ள வந்தா கும்பிட்டு போற நல்ல வருமானம், ஒருத்தன் அடிதடி வெட்டு குத்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி நல்ல வருமானம். யாருக்கு நீங்க யாரு நீங்க நல்ல உரிமைங்க? 2 விதத்துல அடிதடி பண்ணாதவங்க தான் நல்ல உரிமைங்க. அதனாலதான் சொல்றேன், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அப்பயே பாடினார், வாழ்ந்தவர் கூடி மறைந்தவர் கூடி மக்கள் மனதில் நிற்பவையார். மக்களை ஏமாத்தவங்க தான் மக்கள் மனதில் நிற்பாங்க. அதனாலதான் சொல்றேன், எத்தனையோ தடவை வருஷம் சுதந்திரம் அடைந்து 63 வருஷத்துல ஒரு 33 வருஷத்தை கழிச்சா 30 வருஷத்துல இது வரைக்கும் இந்த உங்க ஊருக்கு என்ன பண்ணாங்க? ஒரு தடவை மாத்துங்க தான் சொல்றேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, நிரந்தரமா கேட்கல. என் கட்சிக்கு 5 வருஷம் இருக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க தான் கேட்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்து கொட்டு முரசு சின்னத்திலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு அறிவால் சித்திய நட்சத்திர சின்னத்திலும் வாக்களிக்கணும். அவங்களை எல்லாம் கேட்கிறேன். நான் எப்பவும் சொன்னேன், நீங்க மார்க்கெட்டு போனா காய்கறி மாத்தீங்கன்னா ஆட்சியாளர் யாரு? ஒரு சந்தர்ப்பம் கொடுங்களேன். என்னுடைய வேட்பாளருக்கு நீங்க கவியரசுக்கு வாக்களிங்கள். ஏற்கனவே மேயருக்கு நிக்கிறவங்க 2 பேரும் கட்ட பஞ்சாயத்துல அடிபட்டு நீங்க நல்ல அவனியாபுர மக்களுக்கு தெரியும். அது தேவையா நீங்களே யோசிச்சுங்க. அதுக்காக சொல்ல வேணாம், ரகசியமா இருந்து ஓட்ட குத்துறீங்களா? இப்படி குத்துறது இப்படி மாத்தி குத்த போறீங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு முரசினத்திற்கு வாக்களிக்க வேண்டும் மாத்தி குத்துறீங்கன்னா சரியா போச்சு. அதே போலதான் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் அறிவால் சுத்தி நட்சத்திர சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வரவேற்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய வேட்பாளர் கவியரசு அவர்களுக்கு முரசினத்தில் வாக்களிக்க வேண்டும். என்னுடைய கட்சி கவுன்சில் வேட்பாளர் நிற்கிறவர்களுக்கும் கூட்டு முரசினத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு வரவேற்பு கொடுத்தால் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே, நன்றி, வணக்கம்.